இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோம். பாலைவனத்திலே மன்னா தந்தவர், பாதை விண்ணின் மன்னாவானவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவில் அன்பார்ந்தவர்களை ஒப்புக்கொடு. தூயாவின் வருகைக்காக ஜெபி, தூயாவின் வருகைக்காக காத்திரு. தூயாவியானவர் வேண்டும் என்று ஆசைப்படு. பாலைவன மன்ன தந்திர ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா. ஒரு இறைவா கரங்களை வீசி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி மென்மையான அப்பம் மென்மையான அப்பம் மெய்யான அப்பம் உயிருள்ளவர் நல்லவர் வல்லவர் உனக்குள் செயல்படுபவர். அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான
அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே, அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ரூஹா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை துதி ஆராதனை. தூய ஆவிக்காக கேளு. ஆராதனை துதி ஆராதனை. அபிஷேகத்துக்காக கேளு. ஆராதனை துதி ஆராதனை. தூய ஆவியே ஆராதனை தூய ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. தூய ஆவியே ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. வழி நடத்தப்படுவாயாக. உம்மை ஆராதிக்கின்றேன். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கின்றேன். விடுதலை நோயிலிருந்து கட்டுகளிலிருந்து தூய அபிஷேகம் இன்மேல் இன்மேல் இப்போ இப்போ பெந்தகோஸ் அனுபவம் பெந்தகோஸ் அனுபவம் இந்நேரம் இந்நேரம் உன் மீது உன் மீது உன் மீது குடும்பத்தின் மீது இறங்கி வா இறங்கி வாரு இறங்கி வாரு இறங்கி வாரு. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஹalleluya 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். மசி உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உம்மை ஆராதிக்கின்றேன். ஜோவிட்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. கொட்டீஸ்வரி உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பீட்டர் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மனோஜ் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இடது கையில ஒரு விரல் முறிந்து போன ஒரு விரல், அதனுடைய வேதனை உனக்குண்டு, வருத்தம் உனக்குண்டு. வளராது அப்படின்னு டாக்டர் சொன்ன அந்த விரல் வளருது, வளரும். இடது கையில முறிந்து போன ஒரு விரல் வளர்ச்சியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சூரிய ஒளி பட்டாலே உடம்புல காயங்கள் ஏற்படுற ஒருத்தருக்கு விட இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹalleluya.
ஒவ்வொரு இறைவனை ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பாட்டை ஆராதிப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? மகனாக மகளாக மாறுவதுதான், கிறிஸ்துவாக மாறுவதுதான். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பைபிளில் இயேசு கிறிஸ்து முதலில் பயன்படுத்திய வார்த்தையும் கடைசியில் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பான்றது தான். முதல்ல பைபிள் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது the first words from Jesus. 12 வயசுல காணாம போன இயேசுவை மாதாவும் சுசேப்பரும் தேடி வரும் பொழுது மாதா சொல்லுவாங்க, உன்னுடைய அப்பாவும் நானும் தேடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லும் பொழுதே சொல்லுவாரு, என்னுடைய தந்தையின் இல்லத்தில். he opened his mouth saying அப்பா. கடைசியா இயேசு சொன்ன வார்த்தையும், தந்தையே உனது கரங்களில் என் ஆவியை ஒப்ப கிடைக்கிறேன். அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு அன்பு இருந்தது, நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. முதலாகவும் கடைசியாகவும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா. அப்பாவனுடைய மகனாக தான் வாழ்ந்தாரு, மகனா வாழ்வதற்காக உங்களுக்கு சத்தியம் தந்தார். இஸ்லான் பார்த்தவர்களை ஆசைப்படுவோம், நமக்கு எல்லாமே இந்த அப்பாவா மாறட்டும், நமக்கு எல்லாமே இந்த அப்பாவா மாறட்டும், விண்ணக தந்தையா மாறட்டும், அவருடைய திருவுளம் நம்முடைய உள்ளமா மாறட்டும், அவருடைய சித்தம் என்னுடைய சித்தமா மாறட்டும். முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இயேசு பயன்படுத்த அப்பா என்றால், முதல் வார்த்தை நம்ம என்ன பயன்படுத்தணும்னு தெரியல நமக்கு, ஆனால் கடைசி வார்த்தையாவது நீ சாகும் பொழுது உன் வாயில வர வேண்டிய வார்த்தைன்னு ஆசைப்படு, அப்பான்னு சொல்லி சாகணும். அந்த நம்பிக்கையிலும் அந்த அன்பிலும் என்னுடைய மரண வேளையில் நான் கடைசியாக சொல்ல வேண்டிய வார்த்தை அப்பாவா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்பாவனுடைய மகனா மகளா வாழ முடிவெடுத்து, இனி உனக்கு ஒரே கடவுள் தான், நானே உன் கடவுள் ஆகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருத்தல் ஆகாது, என்னை தவிர வேறு அப்பாக்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. அந்த அப்பாவை ஆராதிப்போம், மகனை ஆராதிப்போம், தூய ஆவியானவரை ஆராதிப்போம், பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். அப்பாவனுடைய மகனாக மகளாக வாழ்ந்தவர்களிடம் அந்த ஆசீர்வாதத்தை கேட்போம். எனக்காக பரிந்து பேசும் ஜெபிப்போம். அன்னை மரியே, திருத்தூதர்களே, புனிதர்களே, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை எனக்காக பரிந்துரை ஜெபிப்பீங்கள் கேளுங்க. வாழ்க அன்னை மரியே, வாழ்க திருத்தூதர்களே, வாழ்க மரியே, புனிதர்களே, வாழ்க எனக்காக மன்றாடுங்கள். வாழ்க வானதூதர்களே, வாழ்க காவலாக இருங்கள். மரியே. ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போம். இரக்கத்தின் இந்த மணி நேரத்திலே இஸ்லான் பாந்தர்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பங்களும் கிறிஸ்துவின் சரீரமாக மாறாது. உலகத்தில் உள்ள எல்லா திராட்சை ரசங்களும் கிறிஸ்துவின் இரத்தமாக மாறாது. கிறிஸ்துவின் சரீரமாக மாறணும்னா அந்த அப்பம் என்ன செய்யப்பட வேண்டும்? தூய ஆவியானவருடைய அடியில் வரணும். அந்த அப்பம் மட்டும்தான் கிறிஸ்துவாக மாறும். அந்த ரசம் மட்டும்தான் கிறிஸ்துவாக மாறும். அப்போ நான் கிறிஸ்துவாக மாறணும்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவாக மாறலை.
ஆனால் மாற அழைக்கப்பட்ட நீ மாறணுன்னா நான் யாருக்கு கீழே வரணும்? தூய ஆவிக்கு கீழே வரணும். அப்போ மகனாக மகளாக மாற நான் தூய ஆவிக்கு கீழே வரணும். அப்போ தான் எனக்கு மகனாக மகளாக மாற முடியும். அந்த ஆசைப்பட்டு அந்த ஆசையோட இந்த இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபிப்போம். பாவத்திலிருந்து விடுதலைக்காகவும் தூய ஆவியை பெறுவதற்காகவும் இந்த 5-10 மணிகளை ஜெபிப்போம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். இந்த சமர்ப்பண ஜெபத்தில் எதை சமர்ப்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை சமர்ப்பிச்சு, அது உங்களுடைய பாவமாக இருக்கலாம், நன்றியாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், விண்ணப்பமாக இருக்கலாம், நீயாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம். சமர்ப்பண ஜெபத்தில் வைத்த பிறகு என் பின் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நான் அன்பு செய்பவரையும் என்னை அன்பு செய்பவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்துபவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், I trust in you. இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை உங்களுக்கு தூய ஆவியானவரை தரும். அதனால இந்த ஜெபம் இப்போ எல்லாரும் ப்ரேயர் நிறைய மெசேஜ் வருது இமெயிலில். அந்த இமெயிலுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்போது நாங்கள் கொடுக்கறது ஜீசஸ் வி ட்ரஸ்ட் இன் யூ ஃபார் ஹீலிங், ஜீசஸ் வி ட்ரஸ்ட் இன் யூ ஹியர் ஆர் பிரேயர்ஸ். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர் தான். அது இயேசுவை நீங்கள் நம்பும்போது தூய ஆவி செயல்பட ஆரம்பிப்பார். அதனால் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை தூய ஆவியானவர் உங்களுக்கு தரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு
சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமேன். இந்த 10 மணியில உன்னுடைய தனிப்பட்ட பாவத்தை களைய முயற்சி எடுப்போமா? இந்த நம்ம 5-10 மணியில பாவத்தை களைந்து தூய ஆவியானவரை பெற ஆசைப்பட்டு ஜெபிப்போம். இந்த முதல் 10 மணியில உன்னை தொந்தரவு செய்கிற நிறைய பாவங்கள் இருக்குது. நீ ஆண்டவருடைய குழந்தையாக மாறக்கூடாது அப்படின்றது இந்த பாவம் தான் உன்னை தூக்கி போடுது. அதனால் ஒன்று இல்லைனா கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியும், இல்லைனா கடவுளுக்கு எதிராக இருக்க முடியும். இதுக்கு நடுவில் ஒரு வழி கிடையாது. அதனால் நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய பிள்ளையாக என்னை தடை செய்யும் பாவங்கள், அந்த பாவங்களை களைந்து விட முயற்சி எடுப்போம், முடிவெடுப்போம். ஆண்டவரே, தூய ஆவியானவரால் என்னை நிரப்ப என்னுடைய பாவங்களை தூய்மையாக்கி ஆசீர்வதியும் சொல்லி உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபட நீங்கள் ஆசைப்படுங்க. 2 முயற்சி செய்யுங்க. 1 ஆசைப்படுங்க, 2 முயற்சி செய்யுங்க. ஒரு பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா யூ நீட் டு ஹாவ் டிசையர், யூ நீட் டு மேக் எஃபர்ட். ஆசைப்படணும், முயற்சி எடுக்கணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, என்ன இல்லை? முயற்சி இல்லை. எல்லாருக்கும் ஆசை இருக்குது பாவத்தை விடணும்னு, முயற்சி இல்லை. அப்போ இந்த 2த்துக்காகவும் கேட்போமா? ஆசைப்படுங்க, முயற்சி செய்யுங்க. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பாவத்தை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பொய்யை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தவறான பேச்சுகளை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தவறான பார்வைகளை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தவறான செயல்களை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தவறான உறவுகளை விட்டுவிடு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியில பாவத்தை களைந்த ஆண்டவர் உனக்கு தூய ஆவிக்காக கேளு. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவி நமக்கு ஹோல்சேலாக வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். நான் என்னவாக இருக்கிறேனோ அந்த செயல் செய்ய எனக்கு தூய ஆவியானவர் வேண்டும். நான் நல்ல ஒரு குருவானவராக இருக்கணும்னா எனக்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் போதும். நல்ல ஒரு கணவராக இருப்பதற்கு உங்களுக்கு தேவையான ஒரு அபிஷேகம் வேணும். நல்ல ஒரு மனைவியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு அபிஷேகம் வேணும். நல்ல ஒரு மகனாக இருக்கிறதுக்கு அதுக்கான அபிஷேகம் வேணும். நல்ல ஒரு மகளாக இருக்கிறதுக்கு அதுக்கான அபிஷேகம் வேணும். நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கு அதுக்கான அபிஷேகம். நல்ல ஒரு கார்பெண்டராக இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு அபிஷேகம் வேணும். நல்ல ஒரு குடிமகனாக இருக்க அதுக்கான அபிஷேகம் வேணும். ஸோ அந்த வேலையை செய்வதற்கான அபிஷேகம் வேணும். அந்த வேலையை செய்வதற்கான ஆசீர்வாதம் வேணும். பாவத்தை விட்டுவிட முடிவு செய்த நீ தூய ஆவியானவருக்காக ஜெபித்து உனக்கு தனிப்பட்ட முறையில், ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் உனக்காக ஜெபி, உனக்காக ஜெபி, தூய ஆவிக்காக ஜெபி, தூய ஆவியானவருக்காக ஜெபிங்க. அது தப்பு கிடையாது. நீங்கள் உனக்காக ஜெபிச்சே ஆகணும். ப்ரே ஃபார் யூ தட் யூ ரிசீவ் த பவர் ஃப்ரம் அபவ். இந்த கோயிலை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு முடிவிடு. நான் இந்த ஆலயத்தை விட்டு போக மாட்டேன்ற முடிவிடு. உன்னதத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து வல்லமை பெற்றால் ஒழிய நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்ற முடிவெடுத்து தூய ஆவியானவருக்காக ஆசைப்பட்டு நல்ல ஒரு கணவனாக இருக்க, நல்ல ஒரு மனைவியாக இருக்க, நல்ல ஒரு மகனாக இருக்க, நல்ல ஒரு மகளாக இருக்க, நல்ல ஒரு சகோதர சகோதரியாக இருக்க, நல்ல ஒரு குருவானவர், நல்ல அருட்சகோதரியாக இருக்க, அதில் தூய்மையில் வாழ, அதன் வழியாக கிறிஸ்துவாக நான் மாற ஆசீர்வாதம் கேட்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளில் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நீ இரக்கமாயிரும். பேசும் பேச்சில் தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்காக ஆசைப்பட்ட இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நீ இரக்கமாயிரும். செய்யும் செயல் தூய ஆவியானவர் தூண்டுதலின் வழியாக மட்டும் நடக்கட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவர் தரும் சிந்தனைகள் மட்டுமே உனக்கு வரட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவர் கொண்டு செல்லும் உறவுகளில் மட்டும் நீ போய் சேர வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவர் நடத்தும் வழிகளில் மட்டும் நீ நடக்க வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவர் விரும்பும் இடங்களுக்கு மட்டும் நீ போக வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவர் கட்டளையிடும் நபர்களை மட்டும் நீ சந்திக்க வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய வாழ்க்கை வர வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய கண்கள் காதுகள் உன்னுடைய ஐம்புலன்கள் வர வேண்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயக்கப்பட வேண்டும் தூய ஆவியானவரால். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியில உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைங்க. உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு விண்ணப்பம் அது எதுவுமாக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு தோணும், ஃபாதர் என்ன ஃபாதர் இவ்வளோ விண்ணப்பம் மனசில் வச்சுட்டு வந்தோம், நீங்கள் பாட்டு ஒன்றுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இஸ்ரேல் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் விண்ணப்பத்தை ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. ஐயோ, நீங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. நீங்கள் அந்த விண்ணப்பத்தை எந்த நம்பிக்கையில் ஜெபிக்கிறீங்கன்னு தான் பார்க்குறாரு. உங்களுடைய நம்பிக்கை சரியாக இருந்தால், உங்களுடைய நம்பிக்கை வலுவாக இருந்தால், நீங்கள் கேட்காத விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால தான், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கேட்டு கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் வைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். He sees your faith, not what you ask. He sees your faith, not what you ask. அதனால தான் நான் கேட்ட விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, கேட்காத விஷயம் கிடைக்குது. ஏன்னா அவர் பார்ப்பது நீ கேட்குற விஷயம் கிடையாது. அவர் பார்க்குறது எந்த நம்பிக்கையில் என் பொண்ணு கேட்குறான், எந்த நம்பிக்கையில் என் பையன் கேட்குறான், அந்த அளவு தான் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஜெபிங்க, எந்த விஷயம் கேட்கப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஜெபிங்க, நல்ல நம்பிக்கையோடு ஜெபிங்க. கேட்கப்படுவது வேறு ஜெபமாக இருக்கலாம், கேட்கப்படுவது வேறு. ஒரு வாட்டி ஒரு அம்மா இங்கே தியானத்துக்கு வந்த பொழுது, 4 நாள் ஒளிர்ப்பு தியானத்துக்கு வந்தவங்க, அவங்க ஜெபிச்சது மகளுக்காக, ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டது அவருடைய கணவருக்காக. ஜெபிச்சு வந்தது மகளுக்காக ஜெபிக்க வந்தாங்க, ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டது கணவருக்காக. அதனால் உங்களுடைய எந்த ஜெபம் கேட்கப்படுதுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லது தான் ஆண்டவர் கேட்பார், நல்லதான் தருவார். அவர் நல்லவர், அவர் வல்லவர். நீங்கள் எந்த நம்பிக்கையில் ஜெபிக்கிறீங்க தான் பார்க்குறாரு. அதனால் அந்த நம்பிக்கையோட ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஜெபிப்போமா? ஒரே ஒரு விண்ணப்பம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆல்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோட அப்பா கிட்ட கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா என்ற
உரிமையிலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா என்ற உணர்விலும் வாழ்விலும் கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பாவுக்கு உகந்த மகனா மகளா வாழ்வேன் என்ற முடிவோட நம்பிக்கையோட கேட்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பார்ந்தவர்களே, இந்த 4வது 10 மணி பாடி ஜெபிப்போம். நாம் 4-5 இந்த 10 மணியில் 4வது 10 மணியில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பாவங்கள். நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதில்லை, ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை, சங்கீர்த்தனம் இல்லை, திருப்பலி இல்லை, கிறிஸ்தவனா வாழ்கிறாங்க, கிறிஸ்துவா மாறலை, அதுக்கு அவங்க ஆசைப்படவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் நெருக்கமான உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைகள் உறவாக இருக்கலாம். அடுத்த லெவல் உங்களுடைய குடும்ப உறவுகள். ஆண்டவரே, அவங்களுக்கு அந்த பாவத்தை உணர்த்தும், அவங்களுடைய பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லி அவங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபிங்க. நம்மளுடைய பாவத்துக்காக வேறொருத்தர் பரிகாரமாக மாறினது போல் பிறருடைய பாவத்துக்காக பரிகாரமாக முழந்தாள் படியிட்டு அந்த வழி விடுங்க. முழந்தாள் படியிட்டு முட்டிக்கால் போடுங்க. கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்ல. ஒரு பரிகாரம், சின்ன ஒரு பரிகாரம். இது உங்களுடைய கணவருக்கு நான், மனைவிக்கு நான், பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டீங்களா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நான் செய்ய மாட்டீங்களா? யாரும் நினைக்காதீங்க. பிறருடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்து முழந்தால் படியிட்டு ஆண்டவரே மன்னித்தருளும் பிறருடைய பாவம் என்று பாடி ஜெபிப்போம். இதோ நற்கருணை ஆண்டவர் வருகிறார். யாரும் நற்கருணை ஆண்டவர் அந்த பேழையை தொட வேண்டாம், நற்கருணை பேழையை தொட வேண்டாம், பூவெல்லாம் எரிய வேண்டாம். தயவு செய்து நற்கருணை ஆண்டவரை பாருங்க, கண்ணால் தொடுங்க, நம்பிக்கையால் தொடுங்க. கையால் தொட முயற்சிக்க வேண்டாம், கையால் தொட முயற்சிக்க வேண்டாம். கண்ணால் தொடுங்க, நம்பிக்கையால் தொடுங்க. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பிறருடைய பாவத்திற்காக பரிகாரமாக மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட இரக்கமாயிரும் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிறரின் பாவத்திற்காக இயேசுவின் வேதனை நிறைந்த மன்னிப்பு வேண்டி பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மன்னிப்பு வேண்டி வேதனை நிறைந்த பரிகாரத்தோட பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிறரின் பாவத்திற்காக இயேசுவின் மன்னிப்பு வேண்டி வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் புளோரா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த புளோரா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும்
ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். யானைக்கால் நோய் விடுதலை தருகிறார். யானைக்கால் நோயிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். கால்ல ஆணி விடுதலை தாண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரொகான்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ரொகான்சி வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு கம்ப்யூட்டர் கடை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை கடை வச்சிருக்கிறீங்க. பாடுகளை முன்னிட்ட செராக்ஸ் மிஷின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்கள் மீதும் உலகின் மீதும் பொருளாதாரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணியிலே இவர்கள் மீது தூய ஆவியானவருக்காக ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பத்தினர் மீது பாவத்திற்கு மன்னிப்புக்காக ஜெபித்தீங்க, தூய ஆவியானவருக்காக ஜெபிங்க. கழுவப்பட்டால் போதாது, அவர்கள் வலு பெற வேண்டும். இவர்களுக்காக ஜெபிப்போமா? உன்னை காயப்படுத்துபவர்கள் உண்டு, கஷ்டப்படுத்துபவர்கள் உண்டு, திருச்சபையோடு சேராதவர்கள் உண்டு. தூய ஆவியானவருக்காக ஜெபித்து பாடுவோம். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஜெபம் வீண் போகாது. பரிகாரத்தோடு நீ அவர்களுக்கு தூய ஆவியானவருக்காக ஜெபி. கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று ஜெபி. தூய ஆவியானவர் மாற்றுவார். நம்பிக்கையோட ஜெபி. உன் குடும்பம் உனக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். ஜெபி. வேதனை நிறைந்த சரஸ்வதி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நோயல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட சந்தோஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த ஜிஜோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இயேசுவின் தூய ஆவியை தாங்கப்பா. வேதனை நிறைந்த கிறிஸ்துவாக மாத்துங்கப்பா.
ஆடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த ஆடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த ஆடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். உருக்கமாக ஜெபிப்போமாம். வேதனை நிறைந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போமா. ஆடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பெற்று தருவாயா தூய் ஆவியானவரை? இயேசுவின் பிறருக்கு பெற்று தருவாயா? வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் ஆண்டவரே, வேதனை இறைவா, நிறைந்த இரக்கமாயிரும். பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அழைத்து பாடுவோமா தூயவரை? தூய இறைவனே, இருக்கரங்களை உயர்த்தி தூய வல்லவரே, இயேசுவை வரவேற்போம். தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, வல்லவரே, தூய வல்லவரே, அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அழைப்போமா உரத்த குரலில்? தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மருதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும்.
அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். எழுந்து நிற்போம். ஆசீர்வதிக்கப்பட பொருட்கள் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. வராதவங்க வர முடியாதவங்களை ஒப்பு கொடுங்க பலிப்பீடத்தில். உங்களுடைய ப்ரேயர் ரூம், உங்களுடைய ஹால், உங்களுடைய பெட்ரூம், கிச்சன், வீட்டில் எல்லா அறைகள், சொந்த வீடு இல்லை வாடகை வீடு, நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள், உங்களுடைய பயன்படுத்தும் புத்தகங்கள், பேனா, பென்சில், ரப்பர், படிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற புத்தகங்கள், பொருட்கள், வேலைக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தியானத்திற்கும் தியான மையத்திற்கும் நீ கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாவும் ஆண்டவர் உனக்கு 100 மடங்காக திரும்ப தரட்டும். அந்த காணிக்கையை, பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இறை வார்த்தைக்காக உன்னுடைய தியாகம், அந்த தியாகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். திருச்சபையின் அதிகாரத்தில் இவர்களையும் இவர்களுடைய இந்த பொருட்களையும் ஆண்டவரின் நோயிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் பொருட்களாக மாறட்டும். இவர்களுடைய இந்த காணிக்கைகள் இவர்களுக்கு 100 மடங்கு நீ திரும்ப தந்து இந்த குடும்பத்தையும் இந்த நபரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை ஆசீர்வதிக்க வேண்டும். இறை வார்த்தையை அன்பு செய்யும் இந்த பிள்ளைகளை நீரே அந்த இறை வார்த்தையை வளர செய்ய வேண்டும், இயேசுவாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். திருச்சபையின் அதிகாரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குருத்துவத்தின் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மோரி இறைவனின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக இவர்களையும் இந்த பொருட்களையும் பொருளாதாரத்தையும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். திருத்தூதர்கள் புனிதர்களுடைய பரிந்துரைக்காக பொருட்கள், இவர் ஆசீர்வாதத்திற்காக இந்த பொருட்களையும் இந்த பொருளாதாரத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். வானதூதருடைய காவலுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். அப்பாவின் ஆசீர்வாதம் பெறுவோம். அப்பாவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதம் பெறுவோம். அப்பாவனுடைய அன்பு, ஆவியானவர் நமக்கு தந்த திவ்ய நற்கருணை, இது ஆவியானவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இந்த திவ்ய அப்பத்தில், திவ்ய நற்கருணையில் மூவொரு இறைவன் இருக்கார். மூவொரு இறைவனுடைய செயல்தான் இந்த திவ்ய நற்கருணை. இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் பெறும் பொழுது இது அப்பாவனுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய அன்பினுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதம். நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பெறுவோம். பாடுவோம் மண்புயர். துயரோவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் நின்றனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து வியாபோமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு பாடுவோமா? வாழ்க அம்மா மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி, வாழ்க மரியே, திருச்சபையே நன்றி, வாழ்க பலிபீடங்களே நன்றி, வாழ்க வானதூதர்களே நன்றி, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.